இப்ப பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்றதுனாலவே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சலிச்சுக்கிட்டு திமுக என்ன கொடுமைகள் பண்ணாலும் அமைதியா இருக்க சொல்றீங்களா? அப்போ விசிகாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா திமுக விலகணும்னு சொல்றாங்க இல்லையா? அது அதிமுக கூட போய் ஜாயின் பண்ணணும், இல்ல விஜய் கூட போய் ஜாயின் பண்ணணும்ன்றாங்க. அது என்ன மாரி சூழ்நிலை உருவாகும் தமிழகத்துல அரசியல்? அரசியல்ல இப்ப ஏற்கனவே நம்பிக்கையற்றவர்களாக ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியல, தெரியுது. அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருக்கிறாங்க. நான் சொல்வது அதுதான். என்ன நம்பிக்கையற்றவர்களா இந்த 2-3 பேர் இருக்கிறாங்க அரசியல். ஜெயிக்கிற வரைக்கும் நான் ஓகேன்றாங்க, தோத்துட்டாக்க அவங்களாலதான் தோத்தேன்றாங்க. அதுவும் தப்பு. அதுக்கு மேல நம்பிக்கை வேணும். இன்னைக்கு பேசுற பேச்ச நாளைக்கு பேச மாட்டேன்றாங்க. நாளைக்கு வேற மாத்தி பேசுறீங்க. கேட்டாக்கா நான் கூட்டணி தர்மத்துக்காக தன்மானத்தை வைக்க முடியாது. ஓகேண்ணா, ஓகே. இப்ப பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்றதுனாலவே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சலிச்சுக்கிட்டு திமுக என்ன கொடுமைகள் பண்ணாலும் அமைதியா இருக்க சொல்றீங்களா? என்பது இல்ல. இல்ல கொடுமைனாக்கா அவங்க பிளாஸ்டிக் சேர் எல்லாம் போடுறாங்க போகும்போது. அது பழைய கதைகள். இதெல்லாம் இப்பயும் லேட்டஸ்டா இருக்கு இல்லையா? இல்ல, திருமாவளவன் என்ற மிகப்பெரிய உயர்ந்த மனிதர். அவர் நினைச்சாலும் எங்க வேணாலும் காரணம் எப்படி வேணாலும் அவரை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க. அவரே ஒரு பேட்டியில அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, எல்லாருமே ஒரு சேருக்கு பின்னாடி தான் போட்டு விடுவாங்க, ஆனா ஜெயலலிதா அம்மா மட்டும் தான் பார்த்தா பக்கத்திலே உட்கார வச்சாங்க அப்படின்னு பார்த்தனாக்கா அண்ணன் திருமாவளவனே சொல்லியிருக்காரு. பொலிட்டிக்கல் ரீதியா அவங்கள எனக்கு பிடிக்கலனாலும் ஒரு வகையில மிக மிக பிடிச்சவங்க. ஏன்னா சங்கராச்சாரத்துக்கு உள்ள போட்டாங்க. யாருமே செய்ய முடியாத ஒரு வீர பெண்மணி தான். ஒரு பெண் இவ்வளவு தைரியமா செய்யறது பெரிய விஷயம் இல்லையா? அது போல நான் திருமாவளவன் நாங்க யாரும் குறைத்து மதிப்பிடவே முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. எந்த பொலிட்டிஷியனை வேணா கேட்டு பாருங்க. அப்படி திருமாவளவனை குறைத்து மதிப்பிடுனா சில இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் போலதான் நான் அதுங்களெல்லாம் நினைக்கிறது. சரி, ஓகே. நான் அப்படி இருக்கும்போது ஏன் அவர் கொடி ஏற்றதுக்கு கம்பம் நடுறதுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஃபைட் நடக்குது? என்ன காரணம்? அதான் சமூக குற்றங்கள். என்ன சமூக குற்றங்கள் நடக்குது? ஏன்னா ஒடுக்கப்பட்டவர்கள், விளிம்பு நிலை மனிதர்கள், அவர்களுக்காக போராடுகின்ற போது இந்த சமூகம் அப்படிதான் நடத்தும். இன்னும் நடத்திக்கிட்டு தானே இருக்குது. ஆட்சியில இருக்காங்க. வேங்கவயல் விஷயம், பக்கத்துல இருக்குது இங்க ஒரு கோயில் பிரச்சனை, திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு தடுப்பு சுவர் இருக்குது. அது யார் பண்றது? யார் கேக்குறது? சமூகம் அந்தஸ்துல இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் தான் கேட்க முடியும். அதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் கேக்குது, பெரியாரிஸ்டுகள் கேக்குறாங்க. யார பார்த்து கேக்குறாங்க? இதெல்லாம் திமுக பார்த்து தானே கேக்குறாங்க. ஆமா, அரசியல் ஆட்சியில் இருப்பவர்களை பத்தி தானே அந்த இது போவோம். திமுக அதுக்காக செய்ய அப்படின்னு சொல்லல. ஒருவேளை அப்ப திமுக பண்ணுதா இல்ல ஆட்சியில இருக்கவங்க பண்றாங்க? அப்படிலாம் இல்ல, 2 பேருமே இல்ல. அதிகாரத்துல இருக்கவங்க பண்றாங்களா? அதிகாரத்துல இருக்கிறவங்க பண்றாங்க அப்படிலாம் இல்ல. இங்க சமூக ரீதியா பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்கும் ஏற்படுகின்ற விளைவுகள் அத்தனையுமே ஜாதின்ற ஒரு மிகப்பெரிய இதுல இருக்கு. அதுதான் இங்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்ட. அதனால் ஏற்படுகின்ற விளைவு இந்த கொடி கம்பங்கள் வெட்டுவது, தள்ளுவது, இதெல்லாம் எல்லா கிராமத்திலும் இருக்குது. சில கிராமங்களில் இல்லாம இருப்பதற்கு காரணம் ஒடுக்கப்படுபவனோட ஒடுக்குபவன் அதிகமாக இருப்பதால் அவர்கள் தாழ்ந்து போகிறார்கள்.